அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப கிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். அன்பான மேஷராசிக்காரர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த பிறக்க போகும் குரோதி வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு செல்வ வளம் அப்படிங்கிறது பெருக போகுது. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவானோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை தரப்போகுது. தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய போகுது. புது வேலை, சிலருக்கெல்லாம் வேலையில் ப்ரமோஷன் அப்படின்னு உங்களுக்கு உற்சாகம் அடையக்கூடிய செய்திகள் எல்லாமே கிடைக்கும் இந்த குரோதி வருடம். பெண்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் வகையில் நல்ல சம்பவங்கள்லாம் அதிகம் நடக்கும். பொன் பொருள் சேர்க்கை கிடைத்தாலே பெண்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவானோட பயணமும் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பஸ்தானமான குருவால் தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லதொரு முன்னோட்டம் அப்படிங்கிறது உண்டு. பண வருமானம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமும் அதிகரிக்கும். உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். உற்சாகம் இருந்தாலே எந்த ஒரு
வேலையிலையும் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. குருவின் அருளால் உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க போகுது. குடும்பத்தோடு வெளிநாடு சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் நினைத்த கல்லூரியிலேயே நினைத்த படிப்பில் சேர்றதுக்கு யோகமும் கைகூடி வரப்போகுது. இந்த குரோதி வருடம் படித்து முடித்துட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வைகாசி மாதத்தில் வெளிநாட்டில் அதுவும் நல்ல சம்பளத்தில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது. உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது உண்டு. கடனாக கொடுத்த பணமும் இனிமேல் திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு குரு பகவானோட பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால வேலையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். தனவாக்கு குடும்பஸ்தான குருவின் பார்வை 6ஆம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது விழுது. அதனால நோய்கள் நீங்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. இந்த குரோதி வருடம் புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்கரம் அடையும் போது பண விஷயங்கள்ல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஜென்ம குருவால இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய குழப்பத்தை நீக்கி மனக்கவலைகளையும் குறைக்க போகுது. குரோதி ஆண்டுல சுப விரய செலவுகள் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சனி பகவான் 11 மாதங்களுக்கு லாபஸ்தானத்துல பயணத்தை தொடங்குறாரு. தொட்டதெல்லாம் துளங்கும், தொல்லைகள் அகல போகுது. சனி பகவானோட பார்வை உங்க ராசியின் மீது விழுவதால வேலை செய்யும் இடத்துல நிதானம் அப்படிங்கிறது தேவை. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். குரோதி ஆண்டு இறுதியில 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் அதாவது 15ஆம் தேதி முதல் 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. சம்பாதித்த பணத்தை கவனமா செலவு செய்யணும். தொழில் முதலீடுகளில் கவனத்தோடு இருக்கணும். பணத்தை யாருக்கும் கடனா கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். குரோதி ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் விரயஸ்தானத்திலையும் கேது பகவான் 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்திலையும் பயணத்தை தொடங்குறாரு. உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. நினைத்த காரியம் அப்படிங்கிறது நினைச்ச நேரத்தில் நடக்கும். 6ஆம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது குருவின் பார்வை விழுவதால நோய்கள் அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா கூட இனிமேல் படிப்படியாக குறைய தொடங்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. குலதெய்வ வழிபாடை நீங்க செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது தேடி வரும். பௌர்ணமி நாட்கள்ல சத்யநாராயண பூஜையில கலந்து கொள்ளுங்க. இந்த குரோதி வருடத்துல மேசராசின் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால இந்த வருடம் முழுவதுமே மேசராசினர்லாம் நினைத்தது அனைத்துமே அழகா நிறைவேறும். எண்ணியவையெல்லாம் ஈடேற போகுது. அதுபோல கொஞ்சம் குறுக்கு வழியில சம்பாதிக்கும் யோசனையும் இந்த வருடத்துல எட்டி பார்க்கலாம். அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விலங்காத யோசனைகள்லாம் உங்களுடைய செல்வத்தை கரைக்க பார்க்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த புது வருடம் மேஷராசினருக்கெல்லாம் மிகவும் மேன்மையான பணவரவை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சிலருக்கெல்லாம் வீடு மனை விற்ற பணம்லாம் இந்த வருடத்துல கிடைக்கும். உங்களுக்கு வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடத்துல வெற்றி உண்டு. பண வரவு அதிகமா இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு மிக அதிகமாக தான் இருக்கும். வரும் தொகையை கையில வச்சிருக்காம உடனே முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது கையில இருக்கும். வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய சொற்கள் இனிமையாகவும் கண்டிப்பும் இருக்கும். சற்று குதர்க்கமும் கூட கலந்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால வார்த்தைகள்ல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்தோடு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லும் கூடிய வாய்ப்புலாம் இருக்கு. நிரந்தர வைப்பு தொகை அப்படிங்கிறது முதலீடுல உண்டு. இந்த வருடத்துல நீங்க செய்வீங்க. பிறரிடம் பேசும் பொழுதும் சண்டையிடும் தோணியில பேசுவதை மட்டும் தவிர்த்துக்குங்க. சகோதரர்களால நிறைய வேண்டாத செலவுகள்லாம் வரலாம். யாரிடமாவது சண்டையிட்டு வீண் தண்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அதனால வேலைக்கு போகிற டெபாசிட் பணம் கட்டணும் அப்படின்னு எல்லாம் ஏமாந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வீடு மனை அப்படின்னு பார்த்தோம்னா சிலர்லாம் புது வீட்டுக்கு பணம் கட்டுவீங்க. வாகன யோகம் மனை வயல் யோகம்லாம் இந்த வருடத்துல இருக்குது. தாயார் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. ஆரம்ப கல்வி மாணவர்கள்லாம் பள்ளிகள் மாறலாம். விவசாயிகள்லாம் வெளிநாட்டு பழங்கள் பூக்கள் தங்கள் வயல்ல போட்டு அதன் மூலியமா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த புது வருடம் வாரிசு யோகம் அப்படிங்கிறது உண்டு. குறிப்பா ஆண் குழந்தை
குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண் வாரிசு கிடைக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சிலருக்கு காதல் அப்படிங்கிறது வந்த வேகத்துல காணாம போகும். அந்த நபர் ஏற்கனவே திருமணமானவரா இருப்பது தெரியாம நீங்க காதல் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அடிக்கடி அனைத்தையுமே இந்த வருடத்துல மறக்கக்கூடிய மறதி அப்படிங்கிற நோய் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வரலாம். இல்லைன்னா ரொம்ப சந்தேகப்படுவீங்க. கழுத்துல நீர் கோத்து வீங்கியது போல இருக்கும். அதனால வாயு புரியும் அவஸ்தையெல்லாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த குரோதி வருடத்துல புது வருடத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். திருமணத்துல கட்டுக்கடங்காத செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. எதிர்பாராத இடையூறுகள்லாம் இந்த வருடத்துல வரும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதமான துன்பம் அப்படிங்கிறது வரதான் செய்யும். வரக்கூடிய துன்பங்களையும் இடையூறுகளையும் நீர்க்குமிழ் போல காணாம போய்விடும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டாம். அது உங்க கையிலேயே உங்களிடத்திலேயே இருக்கு. பூர்வீக சம்பந்தமான ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் தொழில் செய்யறவங்கெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். அரசியல்வாதிகளாலையும் சில பல ரவுடிகளாலையும் தொழில எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சிலர்லாம் பிரச்சனை செய்வாங்க. அதனால லாபத்தின் அளவு உங்களுக்கு குறைவா கிடைக்கும் நிலைதான் வரும். இந்த வருடம் உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதால லாபம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. இந்த வருடம் மேசராசியில அதிக ஜாதகர்கள்லாம் அரசியல்ல குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல அடிப்படை சூதும் வாதும் தானே. அது இவர்கள் கற்று தேர்ந்து விட்டுத்தான் அரசியல் என்றையே கொடுப்பாங்க. இந்த வருடம் இந்த அரசியல் வழியா நிறைய ரகசிய பயணம், வெளியே தெரியாத பரிவர்த்தனைகள்லாம் இந்த வருடத்துல கிடைக்க போகுது. விரயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் சுப விரயம், மகிழ்ச்சியான செலவுகள்லாம் அதிகம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணம், திருட்டுத்தனமான செலவுகள், ஜாலி டூர் இதெல்லாமே செய்துட்டு வருவீங்க. முன்பு வாங்கிய கடனை அடைக்கும் அளவுக்கும் உங்களுக்கு பணம் சேரும். நிறைய முதலீடு செலவும் பயணமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் குரோதி வருடம் மிக மிக நன்மைகளாக உங்களுக்கு தரப்போகுது. உங்களுடைய உயர்வை பொறுக்க முடியாமல் சில பல இடையூறுகள்லாம் வரலாம். அதனையும் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நிறைய செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களால் முடியும் பொழுது சூரியனார் கோயில் சென்று சூரியனாரை வழிபட்டு வாங்க. வீரபத்திரருக்கு விளக்கேற்றி வணங்குவது நல்லது. மருதமலை முருகரை நீங்கள் வழிபாடு செய்துங்க. சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதால பைரவருக்கும் செவ்வாய்க்கிழமையில செவ்வருளை பூவை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. 10 பேருக்கு அன்னதானமா சாம்பார் சாதத்தை கொடுங்க. மண் அகல் விளக்குல இழுப்ப எண்ணெயை ஊத்தி தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. திருமணமான புது தம்பதிகளுக்கெல்லாம் படுக்கை, தலையெண்ணெய், மெத்தை அப்படின்னு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.